வணக்கம் பானு. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் ரவுடி ரோஹித் ராஜ்குமார் என்பவர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர். குறிப்பாக இவர் போலீசார் பிடிக்கும் பொழுது தப்பியோட முயன்றதால் இவர் மீது துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய ரவுடி ரோஹித் ராஜ் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். டிபி சத்திரத்தை சேர்ந்த இந்த ரவுடி ரோஹித் ராஜ் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் போலீஸ் நிலையத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இவரை போலீசார் கைது செய்து இருக்கக்கூடிய நிலையில் தப்பியோட முயற்சித்த நிலையில் போலீசார் இவரை சுட்டு பிடிக்க முயற்சி செய்திருக்கின்றனர். போலீசார் சுட்டதில் இவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் சிகிச்சைக்காக. சென்னை ராயப்பேட்டையில் ரவுடி ரோஹித் ராஜ்குமார் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே ரவுடிகள் மீது போலீசார் அதிரடியாக அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் மீது துப்பாக்கி சூடானது சென்னையில் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவுடி ராஜ்குமாருக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது குறித்ததான தகவல்கள் இன்னும் முழுவதாக தெரியவில்லை. இந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது குவிக்கப்பட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவிதமும் தடுக்காமல் போலீசார் தீவிர கண்காணிப்பில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை சுற்றி குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பானு.